கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்னாச்சு? கல்யாண தேதி குறிக்கலன்னு சொல்லிருந்தீங்களே, அம்மா பார்த்தாங்களா? ஏதாவது சொன்னாங்களா? ஆமா மாமா, ஜோசியார் பார்த்து கல்யாண தேதி எல்லாம் குறிச்சாச்சு. இன்னும் 2 வாரத்துல டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே தானே உங்களுக்கு? இல்ல இன்னும் தள்ளி ஏதாவது வைக்கணுமா? ஏன் மாப்ள, நாங்க தள்ளி வைங்கன்னு சொன்னா மட்டும் தள்ளி வச்சிருவீங்களா என்ன? இல்ல சார், 2 வாரங்கிறதே கொஞ்சம் தள்ளி தானே இருக்கு. இன்னும் தள்ளி வைக்கணுமா என்ன? அப்புறம் எதுக்கு தள்ளி வைக்கலாமான்னு கேட்டீங்க? அது நீங்க வேணாலும் சொல்லுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில கேட்டுட்டேன். மாப்பிள்ள, மாமியாரு உங்களை ஓட்டுறாங்களாமா. விடுங்க மாப்பிள்ள, நீங்க என்ன டேட் குறிச்சிங்களோ அந்த டேட்ல வச்சிருவோம். தெரியுது மாமா, அத்தை என்ன ஓட்டுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அதுக்காகலாம் கல்யாண தேதியை தள்ளி வைக்க முடியாது. ஓகே தானே மாமா? இன்னும் 2 வாரத்துல கல்யாணங்கிறது உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லையே. அது என்ன மாப்பிள்ள, சிரமமாவது அதாவது இதாவது. என் பொண்ணுக்கு எப்படா கல்யாணம் நடக்கும்னு நானும் என் பொண்ணு காத்துட்டு கிடக்கும். நீங்க என்னன்னா சிரமமா இருக்கான்னு கேக்குறீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. 2 வாரம் தானே, கவலை விடுங்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம் மாமா. அப்புறம் இன்விடேஷன் அடிக்க கொடுத்துடலாமா மாப்பிள்ள? அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை. இன்விடேஷன் அடிக்க சொல்லிடுங்க. நம்ம வீட்டுக்கும் சேர்த்து சொல்லுங்க. நான் என்ன செலவு ஏதோன்னு நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் எதுவும் வேணும் மாமா. கல்யாண செலவெல்லாம் மாப்பிள்ள வீட்டு தானே பார்க்கணும். எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்தா மட்டும் போதும். ஆனா என்ன மாப்பிள்ள, ஆப்பிள் என் மாப்பிளைக்கு எல்லா சமயம் தூக்கி கொடுத்துட மாட்டேன். என் மாப்பிள்ளையோட சமயம் நாங்களும் பாதியா போக்கு பிடிச்சிப்போம். இல்ல மாமா, இல்ல நான் பாத்துக்கிறேன். என் பிரியா என் பொண்டாட்டி ஆக போறேன். இது கூட நான் பார்க்கலன்னா எப்படி மாமா? இவ்வளவு நாள் நான் காதலிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் மாமா. மாப்பிள்ள என்னங்க மாப்பிள்ள? ஏங்க கல்யாணம் அப்ப அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாங்க. மாப்பிள்ள அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க கேட்டுட்டே இருக்காதீங்க. நம்ம என்ன ஏதுன்னு நம்மள பாத்துக்கலாம். மாப்பிள்ள, எங்க கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிட்டீங்க, உங்க வருங்கால பொண்டாட்டி கிட்ட சொல்லலையே. ஆமாக்கா, அவகிட்ட நான் சொல்லாம போனேன். அவ்வளவுதான், என் கதை கந்தலாயிடும். அவளையும் கூப்பிடுங்க. அப்புறம் பாப்பா என்னத்த பண்றான்? பாப்பா தூங்குற மாப்பிள்ள. இல்லன்னா நீங்க வந்து குரல் கேட்டு எல்லாரும் ஓடி வந்திருப்பாளே. அவ இப்பதான் தூங்கிட்டு இருக்கா. சாப்பாடு கொடுத்தோமா சாப்பிட்டுட்டு குழந்தை தூங்கிட்டு இருக்கா மாப்பிள்ள. இவ உங்களுக்கு காஃபி போட்டுட்டு இருக்கா. இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வந்ததும் முதல்ல அவகிட்ட விஷயத்த சொல்லிடுங்க. இல்லன்னா உங்க பொண்டாட்டி எங்களால சமாளிக்க முடியாது, பாத்துக்கோங்க. என்னது, கிச்சன்ல காஃபி போடுறாளா? நல்ல இடமாச்சு. அத்தை, ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கிச்சன்ல போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கவா? என்ன தரும் திருத்தல முடிக்கிறேன். மாப்பிள்ள கேக்குறாருல. அதங்க நானும் பாத்துட்டு இருக்கேன். ஏன் மாப்பிள்ள, காஃபி குடிக்கிறதுக்கு கூட நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் குடிப்பீங்களா? அது அத்தை, இல்ல கொஞ்சம் சுத்தமா இருந்தா நல்லதுல, அதுக்கு தான் பாக்குறேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டுமா? அது சரிதான் மாப்பிள்ள, உங்க ஆசை கெடுப்பானே. காஃபி குடிக்க கூட எங்க வீட்டு மாப்பிள்ள ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் குடிப்பாரு போல இருக்கு. நீங்க போங்க மாப்பிள்ள, போய் சுத்த பத்தமா காஃபினா குடிங்க, என்னன்னா குடிங்க. போங்க மாப்பிள்ள. டேய் விஜய், அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் கேப்பான காஃபி குடிக்க கை கழுவனா? நீ கழுவுறியே, என்ன பண்ண? பரவாயில்ல, கண்டுபிடிச்சா குடிச்சிட்டு போட்டும். ஏன் பண்ணாடி தானே, நீ என்ன வரதா என்ன? தேங்க்ஸ் அத்தை. கிச்சனுக்கு நானே போறேன். மாப்பிள்ள, கிச்சன் வரைக்கும் நான் வேணும். ஐயோ அத்தை, அப்படிலாம் நீங்க வர வேணாம். வந்தீங்கன்னா காரியமே கேட்டுரும். நீங்க மாமா கூட பேசிட்டு இருங்க அத்தை. நான் கொஞ்சம் சீக்கிரமா ஒரு 10-15 நிமிஷத்துல சீக்கிரம் வந்துடுறேன். ஓ, 10-15 நிமிஷம் சீக்கிரம் வந்துடுறீங்க. சரிங்க மாப்பிள்ள, போங்க மாப்பிள்ள, போங்க போங்க. இங்கேயே உட்காந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மாப்பிள்ள. நீங்க போங்க மாப்பிள்ள, கையை தேய்ச்சி தேய்ச்சி கழுவீங்கன்னு நினைக்கிறேன். போங்க மாப்பிள்ள. இப்ப இந்த பால் பொங்குமா பொங்காதா? விஜய் வேற வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நான் அவனை போய் பார்க்காம இருக்கேன். ஏ பாலே ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரமா போங்க. விஜய்க்கு காஃபி போட்டு எடுத்து போய் கொடுத்துட்டு அவனை பார்க்கலான்னு பார்த்தா நீ பொங்கவே மாட்டேங்கிற. அப்படி உனக்கு என்னதான் என் மேல கோவம்? எனக்காக பால் கிட்ட பெரிய போராட்டமே நடக்குது போல இருக்கு. இங்க பாரு பாலே, கடைசியா கேக்குறேன், நீ பொங்குவியா பொங்க மாட்டியா? நீ பொங்கல நான் பொங்கிடுவேன் பாத்துக்க. விஜய் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் வரலன்ட்டு கிளம்பிட்டானா பொங்கி தொலைய. அச்சோ, என் அழகு ராட்சசி, நான் எப்படி போவேன்? உன்னை பார்க்காம போவேனா? உன்னை பார்க்கறதுக்காக தான் நீ இருக்கிற இடத்துக்கே தேடி வந்துட்டு நீ சொல்லுமே. பாலே, கொஞ்சம் சீக்கிரம் பொங்கிடு. நீ மட்டும் சீக்கிரம் பொங்கணும்னு வச்சுக்க, உன் தலையில காப்பி தூளை கொட்டி சர்க்கரையை கொட்டி ஒரு கலக்கு கலக்கி அதை கொண்டு போய் விஜய் கிட்ட கொடுத்து விஜய் குடிக்கிற வரைக்கும் அவனை சின்னதா 10 ஒரு சைட் அடிச்சுட்டு வருவேன்ல. ப்ளீஸ் எனக்காக சீக்கிரம் பொங்கிடுவியா? செல்லல பட்டுக்குட்டியில பொங்கிடுவா. ஓ, மேடம் சைட் எல்லாம் அடிப்பீங்களோ? நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அப்படா, பொங்கு 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 பொங்கு. அடி ராட்சசி, பால் பொங்குதோ இல்லையோ, நான் பொங்கிட்டேன். இப்ப விஜய் என்ன பண்றான்னு பாரு.
டேய் ஃப்ராடு, நீயா? என்ன இதெல்லாம்? நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டு தெரியுமா? போ விஜய். யாரு? அட்வொகேட் பிரியாவை பயந்தது? பிரியாக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. நீ எப்படி பயந்தா? சடனா இந்த மாதிரி வந்து ஹக் பண்ண யாரா இருந்தாலும் பயப்படுவாங்கடா ஃப்ராடு. மூஞ்ச பாரு. போ. அண்ணா, நீ எப்படி கிச்சனுக்குள்ள வந்த? ரொம்ப பயந்துறியா? சாரி டி. நான் வரும்போது நீ செல்லமா பால் கிட்ட பேசிட்டு இருந்தியா, அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மார்க்கமா இருந்ததும் அதான் இதுக்கு மேலே அமைதியா இருக்கக்கூடாதுன்னு தான் கண்டுபிடிச்சிட்டேன். சீ, போடா ஃப்ராடு. ஆமாமா, ஃப்ராடு தான். இந்த ஃப்ராடு இன்னும் கொஞ்ச நாள்ல என்னென்ன பண்ண போறா தெரியுமா? அதுக்கு தான் வெயிட்டிங். டேய் விஜய், என்ன மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு போல இருக்கு. எப்படி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? சார் ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்களே, அதுலயே தெரியுது. அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல என்னென்னமோ பண்ண போறேன்னு சொன்னியே, அதுலயே கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, எப்போ மேரேஜ்? லாயர் பிரியா சொன்னாரா? இது கூட கண்டுபிடிக்காமலா இருப்பான்? ஆமாடி என் பொண்டாட்டி. இன்னும் 2 வீக்ஸ்ல உனக்கு எனக்கும் டும் 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 தான். விஜய், நிஜமாவா? இன்னும் 2 வாரத்துல நமக்கு கல்யாணமா? இன்னொரு 20 சொல்ற மாதிரியா இருக்கு. நிச்சயமாவே இன்னும் 2 வாரத்துல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். ஆமா, என்ன மேரேஜ் டேட் சொன்னதும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அவ்வளவு ஆசையா இருக்கே என்ன? கண்டிப்பா விஜய், நம்ம மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்ல. அது நல்லபடியா நடக்கணும். அதுலதான் என் சந்தோஷமே அடங்கி இருக்கு. அம்மா, இன்விடேஷன் என்னைக்கு அடிக்கிறீங்க? பாருடா, என்ன விட ரொம்ப அவசரப்படுறாளு. அப்படி பிரியா குட்டி எல்லாமே சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஈவினிங் இன்விடேஷன் கைக்கு வந்துடும். நாளைக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே? நிச்சயமாவா? அப்ப நாளைக்கு இன்விடேஷன் வந்துடும் இல்ல விஜய்? நாளைக்கு இன்விடேஷன் வந்ததும் நாளைக்கு நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் இன்விடேஷனை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம 2 பேரும் போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். ஆமா, அது என்ன ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய விஐபியா? விஜய், நீ வரப்போறல, வந்து பாரு. அவங்க விஐபி இல்லையான்னு உனக்கே தெரியும். புதியெல்லாம் பலமா இருக்கேடி. யாருன்னு சொன்னா நான் இப்பல இருந்து தெரிஞ்சு வச்சுப்பேன். யாருமா? அது சர்ப்ரைஸ். நாளைக்கு இன்விடேஷன் கைக்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நீயும் நானும் ஜோடியா போய் அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். அதுவும் நீயும் நானும் தான் சேர்ந்து போய் கொடுக்கணும். ஓகே? அதுக்கு என்னடி ஏ ராட்சசி கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா என்ன? யாருக்கு ராட்சசிக்காக தானே நான் இருக்கேன்னு. என்ன கரெக்டு தானே? தெரியுது தெரியுது. சரி விஜய், நீ போய் உட்காரு. உனக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நீ காஃபி எடுத்துட்டு எனக்கு தெரியாதடி. கிச்சன் வரைக்கும் வந்திருக்கேன். எதுக்காகன்னு உனக்கு தெரியாது? டேய் விஜய், பிச்சு பிச்சு போடா. போய் வெளியில உட்காரு. ஆமா, அம்மா அப்பாலாம் வெளியில இருந்தாங்களே, நீ எப்படி கிச்சனுக்கு வந்த? டேய் பூர்க்கி, என்னடா பண்ற? விஜய், என்ன இதெல்லாம்? இதெல்லாம் தப்பு. விடு. எதிரி தப்பு? நான் கட்டிக்க போறவன் தானடி. நான் கட்டிக்க போறவன தொட்டுக்கிட்ட தப்பு இல்லை. அப்புறம் என்னடி, உன்னை பார்க்கறதுக்காக கிச்சனுக்கு தேடி வந்தா நீ எப்படி வந்த, அம்மா அப்பா இருந்தாங்களே எப்படி வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கற? என் மாமனார் மாமியா இருக்கிற என் பொண்டாட்டிய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தாண்டி வந்திருக்கேன். அடப்பாவி, அப்ப அங்கேயே என் மானத்தை வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். அம்மா அப்பா என்ன நினைச்சிருப்பாங்க? லூசு, இந்த மாதிரி கூட எவனா பண்ணுவானாடா? அதுக்காக என் பொண்டாட்டி பக்கம் திருட்டுத்தனமா ஓடி வர முடியும்? இப்ப திருட்டுத்தனமா தான் வந்திருக்கேன். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல, வந்ததுக்கு ஏதாவது? விஜய், நீ ரொம்ப கெட்ட பையனா இருக்க இப்பெல்லாம். போ, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதான் இன்னும் 2 வாரம் தானேடா இருக்கு. அதுக்குள்ள என்ன உனக்கு அவசரம்? போடா. அதாண்டி தெரியல, உன்னை பார்த்தாலே நான் ஒரு மார்க்கமா இருந்தி. இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ப்ளீஸ் ஒன்னே ஒன்று ப்ளீஸ் டி. நோ நோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இனிமே எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்போ நீ என்னதான் கேட்டாலும் எதுவும் கிடையாது. போடா. அந்த மாமா கிட்ட தான் அதை இது சொல்லிட்டு உள்ள ஓடி வந்திருக்கேன்டி. ப்ளீஸ் ஆசையா வந்திருக்கல, ஒன்னே ஒன்னுடி, ஏமாத்தாதடி. ஹே, என்னடா இப்படி கெஞ்சிட்டு இருக்க? வேற என்ன பண்ண, ஆம்பளைங்க நிலைமையே இப்படிதானே. பொண்ணுங்க கிட்ட கெஞ்சி கெஞ்சி தானடி எல்லாத்தையும் வாங்க வேண்டியதா இருக்கு. அவளுங்களுக்கும் ஆசைதான், ஆனா கெஞ்சி கேட்டதான் கொடுப்பாளுங்க. டேய் ஃப்ராடு, சொல் பேச்சை கேட்க மாட்டேல நீனு. ஒண்ணுதான் சரியா, அதுக்கப்புறம் கேட்க கூடாது. முதல்ல ஒண்ணு கூடடி, அதுக்கப்புறம் கேட்கலாமா வேணாமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அடப்பாவி, ஷாக்கெல்லாம் அப்புறம் ஆயிக்கும். போதும் ஒண்ணு கொடுத்தாச்சுல, விடுடா. நான் சொன்னேன்னா ஒண்ணு கொடுத்துட்டா போயிடுவேன்னு, அதெல்லாம் எனக்கு போதாது. கூடடி, டேய் அம்மா அப்பா வெளியில இருக்காங்கடா, உள்ள வந்துட போறாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்கடி. என் மாமனாருக்கு மாமியாருக்கும் தெரியும் மாப்பிள்ளை இப்ப விளையாடிட்டு இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால உள்ள வரமாட்டாங்க.
பிரியா ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ மாடி அம்மாடி இறங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயாடி ஐயாடி மயங்கி மடியினில் போக்கவா எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தலைந்திடவா இடல்களை மீட்டவா இரவல் விஜய் வர வர ரொம்ப கெட்ட பையனாயிட்ட போடா. நல்லவன தாண்டி இருந்தேன் உன்னாலதான் இது கிட்ட பையன் ஆயிட்டே சரி சரி. நாளைக்கு கண்டிப்பா நம்ம இன்விடேஷன் கொடுக்க போகணும். இன்விடேஷன் வந்துடும்ல, வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நம்ம நாளைக்கு மார்னிங்கே கிளம்புறோம் சரியா? அதுக்கு என்னடி மார்னிங்கே கிளம்பிடலாம் சரியா? சரி வெளியில போ விஜய், அம்மா அப்பா ஏதாவது நினைக்க போறாங்க. ஏய் இப்ப போன்னு சொல்றேன், முதல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் போன்னு சொல்லி பாரு, பார்த்துட்டு கிடைச்சிடறேன். அடி பொண்ணோட வாசம் அது என் மேல வீசும், நேரம் இப்போ நெருங்கி வந்துருச்சு. கூட செவந்து போயிருச்சு நீ என்ன காமனுக்கும் மகனா மகனா என் நெஞ்சில் அம்ப விட்ட மாயம் என்ன மாயம் என்ன குல்ஃபி, ஏய் குல்ஃபி, அடி குல்ஃபி எங்கடி இருக்கா? கீழே இல்ல மேலே இல்ல, என் பொண்டாட்டி எங்கடி இருக்கா? உடம்பு டயர்டா இருக்கு, மாடி மாமா இதோ வரேன் மாமா, பாத்ரூம்ல தான் இருக்கேன் வரேன். இருக்கலாம். ஒருவேளை குளிக்கிறாலும் இந்த டைம்ல குளிக்க மாட்டாளே. குல்ஃபி குளிக்கிறியாடி? ஆமா மாமா குளிக்கதான் மாமா வந்தேன். பூஜாக்கு சாப்பாடு கொடுக்க போனேன், அவ சாப்பிட்டுட்டே இருந்து வாமிட் பண்ணிட்டா மாமா. சாரி எல்லாம் வாமிட் ஆயிடுச்சா, சரி அதான் குளிச்சிடலாமே வந்து குளிச்சிட்டு இருக்கேன் மாமா. இருங்க 5 நிமிஷம் வந்துடுறேன் மாமா. 5 நிமிஷமா? சரி சரி, அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல டீச்சரும். மாமா வரேன், நீ மட்டும் தனியா குளிச்சா எப்படி? மாமா ஹெல்ப் பண்ணணும்னா பாவம், என் பொண்டாட்டி காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான். குல்ஃபி இதோ மாமா வரேன்டி, குளிச்சுட்டு உடனே வந்துடாத. மாமா 5 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு பாத்தீங்களா? அடி இப்போதான் குளிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன், அதுக்குள்ள எப்படி வந்த? மாமா நான் எப்பயோ குளிச்சு முடிச்சிட்டேன். நீங்க உள்ள வந்ததும் சந்தோஷமா ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் குளிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்களே, அதுக்காக தான் சொன்னேன். சந்தோஷப்பட்டீங்களா மாமா? ஏய், என்னடி அர்ஜுனை பத்தி இன்னும் முழுசா தெரியல. வேற எதுவும் ரொம்ப பொறுமையா இருக்க மாட்டேன், அதே போல நல்ல நாலு நேரம் கிளம்பெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு வேணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா எடுத்துப்பேன், பாத்துக்க. மாமா நீங்க உங்களை பத்தி சொல்லவே வேணாம், எனக்கு தெரியும். நீங்க எனக்காக தான் பொறுமையா இருக்கீங்கன்னா எனக்கு தெரியும். சும்மா விளையாடணும் மாமா, கோச்சுக்கிட்டீங்களா? பக்கத்துல வா, தோச்சிட்டேனா இல்லையான்னு சொல்றேன். பக்கத்துல வாடி. வரமாட்டேன், வந்தா நீங்க அடிப்பீங்க. வரலனா கடிக்கவே செய்வேன். எப்படி கடிக்கு அடியே பெட்டர் தானே, வரியா? என் மாமாவோட செல்ல கடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கு கடியே பெட்டர் தான். நீங்க பக்கத்துல வாங்க. அடியே குல்ஃபி, என்னடி சண்டைக்கு அப்புறம் சமாதானம் ஓவரா இருக்கு? நான் ரொமான்ஸ் பண்றதை விட நீ பண்றது அதிகமா இருக்கடி. ஏய் என்னடி பொண்டாட்டி ஃபுல் ஃபார்ம்ல இருக்க போல இருக்க. எங்களுக்கும் ரொமான்ஸ் பண்ண தெரியும்னு காட்டும். உங்க ரொமான்ஸை விட எங்களது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நானும் பார்க்கணும் தான் பார்க்கறேன், கட்ட மாட்டியா? கட்டையா? ஆமா போங்க. என்னடி என்னோட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணலன்னு சொன்ன, காட்டுவியான்னு கேட்டதுக்கு போங்கன்ற, அப்ப காட்ட மாட்டேன் அப்படிதானே? அச்சோ மாமா போங்க மாமா, நான் இப்படியெல்லாம் சொல்லலாம். மாமா கிட்ட ஐ லவ் யூ சொல்லுவேன், சொல்லுவேன், இதெல்லாம் தான் ரொமான்ஸ். ஆனா நீங்க பேசுறது அபச்சாரமா இருக்கு. ஏ குல்ஃபி, எனக்கு இது தாண்டி ரொமான்ஸா? சரி கேட்டது என்னாச்சு? மாமா ஃபேக்டரி விட்டு இப்பதானே வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ஹீட்டர் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். போங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் காஃபியை குடிச்சு எனர்ஜியை பூஸ்டப் பண்ணிக்கோங்க, அப்புறமா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். அடியே பொண்டாட்டி, நீ பதில் சொன்னாலே போதும், அதுலயே நான் ஃபுல் எனர்ஜி ஆயிடுவேன். எனக்கு டயர்டெல்லாம் எப்படி போகுனே தெரியாது, பறந்து போயிடும். பதில சொல்லுடி, கட்டுவியா கட்ட மாட்டியா? மாமா நீங்க இதுல இருந்து வெளில வர மாட்டீங்களா? போங்க நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் எங்க போறோம்? சரி இப்ப வேண்டாம், நடக்கும்போது நான் கேட்டதெல்லாம் கொடு. இப்போ எனக்கு அது மட்டும் கொடு, கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும்ல. கொடுங்க கொடுங்க கொடுங்க. இருக்கலாமே, அதுக்கு என்ன? ஆனா நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா கொடுக்குறேன், இப்ப வேண்டாம் விடுங்க. எனக்கு காஃபிலாம் வேணும், இதுதான் வேணும். கொடுடி.
வேற வேற சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. இப்படியெல்லாம் அடம் பிடிச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வர பிறப்பில்ல உங்களோட பயங்கரமா அடம் பிடிப்பாப்புல இருக்கே. அப்புறம் அர்ஜுன் புள்ள சும்மாவா? அர்ஜுனையும் அர்ஜுன் புள்ளையும் சமாளிக்கிறது அவ்வளவு லேசப்பட்ட விஷயம் இல்லடி. நீ நிறைய டாஸ்க் சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்பல இருந்து தயாராரு. ஆமா ஆமா, அது என்னமோ கரெக்டு தான். நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு எதை நினைச்சு கவலை இல்லை. என் புருஷன் இருக்கார்ல, என் புருஷன் என்னையும் என் பிள்ளையும் அவர் பார்த்துக்குவாரு. நான் சமாளிக்கிறது என்ன பெரிய விஷயமா? என்ன அவர் பார்த்துக்கும் போது சமாளிக்கிறது தானே, அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன். அடியே குல்பி, இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த ஆய் தவிட்டு போயிட ஒண்ணு. மாமா சும்மாடி, அது ஏதோ ஒரு இதுல உண்மைலாம் வெளியில வந்துருச்சு. சாரி. போங்க மாமா நீங்க. அச்சோ, என் செல்ல பண்ணி கோச்சிக்கிட்டாலே. இப்ப சமாதானப்படுத்தலாம். சமாதானப்படுத்திடவா? இல்ல இல்ல, நான் கோச்சிக்கலாம் இல்ல. ஏன் மாமா கிட்ட போய் நான் கோச்சிப்பேனா? நான் கோச்சிக்கலாம் இல்ல, சமாதானம் வேணாம். ஐயோ, இல்ல என் பொண்டாட்டி இப்ப கோச்சிக்கிட்டான். நான் அவளை சமாதானப்படுத்தியே ஆகணும்ல. அடுத்தணும்டி. மாமா சொன்னா கேளுங்க. வேண்டாம், எனக்கு கீழே நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். அதை விட ஒரு முக்கியமான வேலை இங்க இருக்குடி பொண்டாட்டி. அதை முடிச்சிடு, அப்புறமா போலாம். மாமா இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள என்ன? எப்ப வந்தா என்னடி? எப்பவுமே நீ தான் எனக்கு பொண்டாட்டி. அதனால எப்ப வந்தாலும் இது எனக்கு வேணும் பொண்டாட்டி. அடே பேரண்டி. ஐயோ மாமா, பாட்டி மாமா. எனக்கு கேக்குது. ரொமான்ஸ் பண்ண விட மாட்டாங்களே. அடே டோர் என்ன ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? அது கொஞ்சம் சாத்தி போட வைக்கலாம்ல. திறந்திருக்க போய் நான் வேற உள்ள வந்துட்டேன். தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். வாங்க பாட்டி. என்ன மேல வரைக்கும் ஏறி வந்திருக்கீங்க? எதனா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க தானே சொன்னேன். எதுக்கு பாட்டி கால் வலியோட மேல வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல பேரண்டி, ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். அந்த இடத்துல தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல இருக்குன்னு நினைக்கிறேன். சாரிடா பேரண்டி. அடியே சிரிக்கி, நீயாவது கொஞ்சம் கதவை பூட்டி வைக்க கூடாதா? மாமா பாருங்க, அப்பதான் சொல்லிட்டு இருந்தல, இப்ப வேண்டாம் வேண்டான்னு. பாருங்க பாட்டி பாத்துட்டாங்க, மானமே போச்சு. சரி, புருஷன் படத்துல ரெண்டு பேரும் என்ன இது லவ்வர்ஸ் மாதிரி பயந்துட்டு இருக்கோம். நம்ம ரூம்ல தானே இருந்தோம். பாட்டி தானே ஏதாச்சும் வந்துட்டாங்க. அதனால நம்ம மேல எந்த தப்பும் இல்லை. பாட்டி மேலதான் தப்பு இருக்கு. சரியா? இதெல்லாம் நினைச்சிட்டு சும்மா மான பூச்சி மரியாதை பூச்சி நினைக்காத. அடிச்சிருவோம் பாத்துக்க. பேரண்டி நான் வேணா போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரட்டுமா? இல்ல பாட்டி, அதெல்லாம் எதுவும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். விஷயம் இல்லாம நீங்க மேல வரைக்கும் வர மாட்டீங்க. என்ன பாட்டி என்னாச்சு? ஆமாடா பேரண்டி, நீ சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனா அததான் எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு தெரியாம ஒரு தயக்கமா இருக்கடா பேரண்டி. பாட்டி என்கிட்ட எதுக்கு உங்களுக்கு தயக்கம்? எது வந்தாலும் நேரடியா சொல்லுங்க பாட்டி. என்ன விஷயம்? ஆமா பாட்டி, அவர்கிட்ட நீங்க ஏன் தயங்குறீங்க? உங்க பேர் என்னன்னு எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க பாட்டி. அது மத்த விஷயமா இருந்தா உங்ககிட்ட பட்டு போட்டு உழைச்சிட வேண்டாம் பேரண்டி. இது சரி, நான் சொல்றேன். உனக்கு சரின்னு பட்டுதுன்னா நீ அதை பண்ணு, இல்லைன்னா வேணாடா பேரண்டி, நான் சமாளிச்சுக்கிறேன். பாட்டி விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது வந்துடா பேரண்டி, நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்ச புள்ள ஒருத்தி இருக்கா. அவளுக்கு மீனான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ 12வது வரைக்கும் முடிச்சிருக்கா. அவளுக்கு ஏதாவது வேலை கேட்டு என்கிட்ட கேட்டிருந்தா. அதான் நம்ம ஃபேக்டரியில ஏதாவது அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்த பேராண்டி. பாட்டி இதை கேட்கவா இவ்வளவு தயங்குனீங்க? வேலை தானே பாட்டி, அதெல்லாம் ரெடியா இருக்கு, வர சொல்லுங்க. அட நீ வேற பேராண்டி, வேலை மட்டும் இல்ல, வேலைன்னா உங்ககிட்ட நேரடியாக கேட்டுருவேனே. இது அது இல்லடா பேராண்டி, அந்த பிள்ளை வேற வயசு பிள்ளையா. இந்த ஊர்ல யாரும் எவரும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. திடீர்னு ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது. அதான். ஓ, அந்த பொண்ணு ஸ்டே பண்றதுக்கு இடம் வேணுமா? நம்ம வீட்டுல சரி சரி பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணட்டும். அதுக்குள்ள நான் நல்ல ஹாஸ்டல் பார்த்து அந்த பொண்ணுக்கும் இங்க எல்லாமே பழகிடும்ல. அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு போயிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாட்டி. ஆமாடா பேராண்டி, நானும் இதை யோசிச்சிட்டேன். ஆனா நம்ம வீட்டில் அந்த பொண்ணை தங்க வைக்கிறது சரியா வருமானு எனக்கு தெரியல. அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பாட்டி, விச்சு இருக்கிறதுனால யோசிக்கிறீங்களா? நான் வேணா விச்சு வீட்டுக்கு போக சொல்லிட்டுமா? ஓய், என்னடி பேசிட்டு இருக்கா? இங்க பாரு, விச்சு விஷயத்துல நீ ஏதாவது முடிவு எடுத்த அவள அன்னைக்கு கொடுத்ததை விட டபுள் மடங்கு விடும். பாத்துக்கோ, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அந்த பொண்ணு வந்து ஒரு ரூம்ல இருக்க போறான், விச்சு அவன் ரூம்ல இருக்கான். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு இல்ல மாமா, ஆல்ரெடி பூஜா இங்க இருக்கா, அப்புறம் விச்சுவும் இங்க இருக்கா. என்னமோ என் வீட்டு ஆளுங்களே இங்க நிறைய பேர் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கா. அதான். எத்தனை பட்டாலும் திருந்த மாட்டாலாம். என்ன சொன்ன? உன் வீட்டு ஆளுங்களா? அப்போ உன் வீடு என் வீடுன்னு பிரிச்சுதான் வச்சிருக்க. இப்போ எப்பவுமே சேர்க்க மாட்டேன், அப்படிதானே? ஐயோ மாமா, நான் வாயே திறக்கல போதுமா? நான் எதாச்சும் பேச கூட தப்பாயிடுது. சாமி, நான் வாயே திறக்கலப்பா. நீங்களே என்ன வேணா பண்ணுங்க. உங்க மச்சான் இங்கதான் இருப்பான், அவனை கூடவே வச்சுக்கோங்க. முடிஞ்சா உங்க பெட்ரூம்ல கூப்பிட்டு அவன் உங்க பெட்லயே படுக்க வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் அவன் தேவைப்பட மாட்டான், நீ மட்டும் தான் தேவைப்படுவேன். பாட்டி போட்டோம், அப்புறம் இருக்கடி உனக்கு. பாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணை வர சொல்லுங்க. நம்ம வீட்லயே ஒரு ரூம் ரெடி பண்ணி தரலாம். அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா ரெடி பண்ணி தருவாங்க.
ஒரு மாசத்துக்கு இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறமா நானே நல்ல ஹாஸ்டலா பார்த்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஸ்டே பண்ணிடுறேன். பேராண்டி எதுவும் சிரமம் இல்லையே. இந்த பாட்டிக்காகலாம் நீ பேச வேணாம். உனக்கு சரின்னு பட்டா மட்டும் செய், இல்லைன்னா வேண்டாம். பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு விஷயம் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? நீங்க என்கிட்ட கேட்கறதே பெரிய விஷயம். அப்படி இருந்து வாய் திறந்து ஒரு விஷயம் கேட்கறீங்க, அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேனா? அப்படிலாம் எதுவும் இல்லை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன். இந்த பொண்ணால என்ன பிரச்சனை வந்துட போகுது? அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிடா பேராண்டி, அதுக்கு தான் உன ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைச்சேன். சரி, இப்போ உன்னை கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நாளை காலம்பரை வந்துருவான். தாராளமா வர சொல்லுங்க பாட்டி, பாத்துக்கலாம். அர்ஜுன், மிஸ்டர் அர்ஜுன், எங்க இருக்கீங்க மிஸ்டர் அர்ஜுன்? கொஞ்சம் வாங்க, உங்களை பார்க்க வந்திருக்கேன். மாமா, இது பிரியா குரல் மாதிரி இருக்கு. பிரியா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வந்ததுல சரிதா பேராண்டி, அவ இதுக்கு இந்த கத்து கத்துறா? அதான் தெரியல பாட்டி, என்ன விஷயம் தெரியலையே. அர்ஜுன், என்ன நேருக்கு நேரா பார்க்க முடியாம கோல மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஆம்பளையா இருந்தா நேரா வந்து நில்லு. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சாரி டியர்ஸ், முந்தா நேரத்துலேருந்து எனக்கு சரியான காது வலி. ஏன்னா கோல்டு ஓவர் ஆயிடுச்சாமா, அதனால ஜன்னியில் காது வலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேற்றும் முந்தா நேற்றும் என்னால் அந்த காது வலியை தாங்கவே முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட் எடுத்துட்டது அப்புறமா தான் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. இப்போ கொஞ்சம் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். லேசான பெயின் தான் இருக்குது, மற்றபடி லேசாக கோல்டு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, எல்லாமே குறைஞ்சிருச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னும் உங்களுக்கு கோல்டு சரியாகலையாட்டு. ஆமா, டே டைம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. 6 o'clock மேல எப்படிதான் இந்த காதற்சல் மூக்கடைப்பெல்லாம் வருதுன்னு தெரியல, வந்துருது. வாயால பேச முடிய மாட்டேங்குது, மூக்கால பேசுற மாதிரி ஆயிடுது. அதனால வீடியோல அங்கங்க வாய்ஸ் கொஞ்சம் சொதப்பலா இருக்கும். சாரி, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. ஆமாம் டியர், சாரி. நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் பார்த்தேன். பட் என்னால் அந்த கோல்டு இது பண்ண முடியல. வேற வழி இல்லாமல் அப்படியே வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. சாரி. ஓகே டியர், நேற்றுக்கு அந்த புது சீரியஸ் என்ன ஏதோ செய்கிறாய், அது ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுட்டு இருந்ததுனால எங்கள் பாப்பாவை விட்டு நான் அதை மட்டும் அப்லோட் பண்ணேன். நான் பாப்பாவுக்கு ஒரு ஆசை, மம்மி நான் போஸ்ட் போடுறேன், எனக்கு போடணும்னு ஆசைன்னுட்டு. சரிம்மா மம்மி போடுற மாதிரி போடுங்கன்னு சொன்னதுக்கு அவள் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல. எங்கள் மம்மிக்கு காது வலி, அதனால வீடியோ போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டா. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது, அதனால டக்குன்னு டெலீட் பண்ணிட்டேன். சாரி டியர். அதுக்கப்புறமா தான் வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி போட்டிருந்தேன். ஓகே டியர், இப்ப காது வலி கொஞ்சம் கம்மியா இருக்கு, கோல்டும் பரவாயில்ல. இந்த கிளைமேட் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பெரியவங்க நமக்கே எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்போ குட்டீஸ்க்குலாம் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். அதனால குட்டீஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணவே படாதீங்க. நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டராகவே கொடுங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இது என்னோட சின்ன ரெக்வஸ்ட்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இந்த கிளைமேட் கொஞ்சம் மோசமா இருக்கு, அதுதான். ஏன்னா பெரியவங்களாலே தாங்க முடியலன்னும் போது குழந்தைங்களால கண்டிப்பா தாங்கவே முடியாது. எங்க வீட்டுலலாம் எங்க 4 பேருக்குமே எல்லாருக்கும் ஒன்று. பாப்பாவுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், தம்பிக்கு கோல்டு, எனக்கு கோல்டு இயர் பெயின், அண்ணாக்கு பாடி பெயின். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டராக எடுத்துக்கோங்க. குட்டீஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு தான் டக்கு டக்குன்னு அஃபெக்ட் ஆகும். அதனால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சின்னதாக ஃபீவரோ கோல்டோ எது வந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, அதான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு அது கொஞ்சம் சிவியர் ஆகிடுது. எனக்கெல்லாம் ஜன்னிலாம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனால் இப்போ என்னடானா ஜன்னி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோல்டு வரும், அது ஒரு போயிடும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு கோல்டுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது குட்டீஸ் எல்லாம் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அதனால் எதனா ஒன்றுனா உடனே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், ஓகேங்களா? நம்ம வீட்டு வைத்தியம்லாம் இப்போ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அது மற்ற கிளைமேட்டில் பார்த்துக்கோங்க, இந்த கிளைமேட்டில் வேண்டாம். எது வந்தாலும் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், சின்னதாக சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய டாட்டர் ஸ்ரீநிதி அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்ரீநிதி தங்கம். விஷயமா ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஸ்ரீநிதி செல்லம். ஸ்ரீநிதி, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் திலகவதி சிஸ்டர் அவங்களுடைய தம்பி பையன் அஸ்வந்த் சாய், அவருக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஸ்வந்த் சாய் தங்கம். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அஸ்வந்த் சாய் குட்டி. செல்லம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். அப்புறம் February 2 அன்னைக்கு நான் வீடியோ போடல, அன்னைக்கு ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பானுமதி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சாரி பானு சிஸ்டர், நான் அன்னைக்கு வீடியோ போட முடியல, என்னால் உடம்பு முடியலன்றதால ரிலேட்டட் விஷஸ் நேற்று சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்னைக்கு சொல்லிடுறேன், மன்னிச்சுக்கோங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் பிரசாத் ப்ரோ, பானுமதி சிஸ்டர். விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பிரசாத் ப்ரோ, பானுமதி சிஸ்டர். டியர் பிரசாத் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டரா குடிங்க, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த கிளைமேட்ல இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நீங்க சேஃபா பார்த்துக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மள சேஃப்டியா பார்த்துக்கணும், ஓகேவா? ஓகே டியர்ஸ், இன்னைக்கு 3 வீடியோஸை போட்டுட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நிறைய பேருக்கு என்னோட வீடியோஸ் ஷேர் ஆகும். ஓகே ஓகே டியர்ஸ். ஹை பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரல, லேட்டாக வருதுன்னு சொல்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் அதை பண்ணாமல் கூட இருப்பீங்க, அதனால நோட்டிஃபிகேஷன் வராமல் கூட இருக்கும். எதுக்கும் அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் டியர்ஸ். ஓகே, பை டியர்ஸ். பை டியர்ஸ்.